வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். நான் சில சொல்யூஷனுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஐடியா இருக்கா? நீங்க அப்படி கேட்க கூடாது, இப்படி கேட்க கூடாது. நான் இதை வரது நாங்கள் எங்களுக்கு ஏதாவது செய்தியை மட்டும் தான் நான் எதிர்பார்த்து கொண்டு கண் பார்வை இல்லாத ஒரு ஆள், காதுகளா வயது போன ஒரு ஆள் நெருக்கடியான சார். அதான் மெயின். அரசரி ரோடு பள்ளிக்கூடத்தோட நெருக்கடி, இங்க தனியார் நெருக்கடி. யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி முதலாம் ஒழுங்கை அன்னசத்திரனுக்கு போகின்ற பாதையில் ரயில்வே கடவை கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய கருத்துப்படி 300 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக தாங்கள் பாவித்து வந்த பாதை. இந்த பாதையை திடீரென ரயில்வே திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பாவிக்க முடியாதவாறு அதிலிருந்த பொருட்களை அகற்றி அந்த பாதையை தடை செய்திருக்கிறார்கள். இதனால் அந்த மக்கள் தங்கள் மிகப்பெரிய அசௌகரியங்களை சந்திப்பதாக எனக்கு முறையிட்டிருந்தார்கள். நான் இன்று வந்து நேரடியாகவும் அந்த இடத்திலே பார்வையிட்டு மக்களோடு பேசியிருந்தேன். ஒரு பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக தாங்கள் பாவித்த பாதையை மக்கள் பெருக்கம், நகர வடிவமைப்பு மற்றும் மாநகர ஆட்சிக்குட்பட்ட எல்லையிலே ஒரு விடயத்தை செய்கிற பொழுது அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய நடவடிக்கைகளை தொகுத்தெடுத்த பின்னர் புகையிரத திணைக்களம் இந்த விடயத்தை கையாண்டிருந்தால் பொருத்தமானதாக இருக்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் நேற்றும் கதைத்திருந்தேன். இன்றும் நான் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் புகையிரத திணைக்கள அதிகாரியோடு பேசி நிரந்தரமாக இந்த மக்கள் பாவித்த இந்த பாதையை தொடர்ந்து பாவிப்பதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்வது எங்களுடைய கடமை என நான் பொறுப்படுத்திருக்கிறேன். அது தொடர்பான முழு முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். இதை உயர்த்தி இந்த மக்களோட போக்குவரத்தை தடை செய்திருக்கணும். இந்த பாதை 4-5 பிரதான பாடசாலைகள் ஒரு போக்குவரத்து பாதை, இலகு போக்குவரத்து பாதை. எப்படி என்று சொன்னால் யாழ் இந்து கல்லூரி, இந்து மகள் கல்லூரி, இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை, இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலை, சன்மார்க்க வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளுக்கு இரு பாதைகளும் இடைஞ்சலாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பாதைகளால் இலகுவாக கிட்டத்தட்ட அரியாலையில் இருந்து யாழ்ப்பாணம் வரும் வரைக்கும் இலகுவாக போய் வரக்கூடிய ஒரு பாதையாக இந்த பாதை அமைஞ்சிருக்குது. இதால் அரசாங்க உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் இன்றைக்கு முந்தி குடும்பங்கள் குறைவாக இருந்தது, இப்போ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இதுகளால் போக்குவரத்து செய்யணும். இந்த பாதையை எங்களுக்கு காலங்காலமாக போட்டுத்தரோம்னு சொல்லி இந்த எல்லா அரசாங்கங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றன. நடைமுறைக்கு சாத்தியமாக இதை போட்டு தெரியல. தற்காலிக பாதையாக இருந்ததை கூட இப்போ போக்குவரத்து செய்ய முடியாமல் எங்களுக்கு துண்டிச்சிருக்கணும். இந்த வீதி புரோன் வீதி முதலாம் ஒழுங்கை அங்கால நீராவியடி பிள்ளையார் கோயிலிருந்து இங்கால தொங்கல் வரைக்கும் புரோன் வீதி முதலாம் ஒழுங்கை என நாங்கள் இன்று வரைக்கும் சோழவரியில் கட்டிக்கொண்டு வரோம். திடீரென இந்த ரயில்வே திணைக்களம் குறுக்காக வீதியை போட்டு உயர்த்தி இதை பாவிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு இணைப்பு வீதி அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்குது. ஆனால் இதனால் இந்த மக்கள் மருத்துவத்துக்கு கூட ஒரு 2-3 கிலோமீட்டர்கள் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை இருக்குது. அவர்கள் 2 பக்கமும் பாரிய கடவை இருக்குது, பிரதான வீதிகள் இருக்கின்ற காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிரதான பாடசாலைகள், இந்து மகளிர் கல்லூரி, ஹிந்து பிரைமரி மற்றும் இந்தியாவில் நாவலர் ரோட்டை பார்த்தீங்கன்னா தனியார் கல்வி நிலையங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மதிய நேரங்களில் அரசாங்க உத்தியோகத்தர் கூட தங்களோட உணவு நேர இடைவெளியில் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வதற்கு கூட அவர்கள் வந்தால் பிரயாணத்தின் நேரம் எடுக்கிறது காரணத்தினால அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவசரமாக விட்டுட்டு உணவருந்த முடியாமல் கூட தங்களுடைய பணிக்கு செல்லக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த மக்கள்கிட்ட அனைவருடைய வேண்டுகோளை முடங்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கிற இந்த பாதையை அரசாங்க அதிகாரிகளும் திணைக்கள அதிகாரிகளும் ஜனாதிபதிகளும் எல்லாரும் கவனத்தில் எடுத்து இந்த பாதையை போட்டு தரும்படியும் பாதுகாப்பான ஒரு பாதையாக பெல் அண்ட் லைட்டோட ஒரு பாதுகாப்பான பாதையாக போட்டு தரும்படி தாழ்மையுடனும் இந்த மக்கள் சார்பில் அன்பாகவும் கேட்டுக்கொள்வோம். இப்போ எங்களுடைய அப்பாண்டைய அம்மா 1901ஆம் ஆண்டு பிறந்தவா. அவாண்ட 7 வயதில் இதனால் ட்ரெயின் போனது. எங்களுடைய அப்பாண்ட அம்மாண்ட காலத்துக்கு முதலே இந்த ரோட்டு இருக்குது. இப்போ 300 வருஷம்னு சொல்லலாம். எங்களுடைய அப்பாச்சி இந்த தாயும் 87 வயது 90 வயதில் செத்தவா. எங்களுடைய அப்பாச்சி 87 வயது. பட் எங்களுடைய அப்பா இப்போ 87 வயதில் இறந்துருப்பார். அப்போ 300 வருஷத்துக்கு மேலால் உள்ள ரோட்டில் இப்போ தண்டவாளத்தை போட்டு முதல் தண்டவாளம் இருந்தது. 2 ட்ராக் போட்ட தண்டவாளம் ரோட்டு போட்டு இருந்தது. அப்போ ப்ரௌன் ரோட் பஸ்ஸே அங்கே மட்டும் போகுது, அங்காலையும் போகுது, இங்காலையும் போகுது. இங்காலைய அப்பா அம்மாண்ட வீடு, இங்கால எங்களுடைய அம்மா மாண்ட. நான் புதுக்க சொல்லல பாதை விட சொல்லி புதுக்க கேட்கல. எல்லாரும் நாங்கள் புது பாதைன்னு சொல்லி நம்ம இது புது பாதை இல்லை, புது பாதை இல்லை. அப்போ என்ன செய்யறது? எப்படி தண்டவாளம் போட்டதால எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக வேற சரியான கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். இந்த தண்டவாளத்திற்கா போட்டு தர சொல்லி கேளுங்க.
இந்த மக்களுடைய மிக நீண்ட கால போராட்டம் இந்த அன்னசத்திர வீதி, புரோன் வீதி ரயில்வே கடவையை பாதுகாப்பான ஒரு கடவையாக மாற்ற வேண்டும் என்பது. உண்மையில் இது இல்லாத ஒரு விடயத்தை அவர்கள் கேட்கவில்லை. இந்த பிரதேச மக்கள் தங்களது சக்திக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் இந்த இலங்கை அரசாங்கத்திலே இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளிடமும் எல்லா உயர் அதிகாரிகளிடமும் இந்த பாதையை புனரமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கடந்த காலங்களிலே விட்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு பல போராட்டங்களை இந்த மக்கள் புரிந்திருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராகவோ போராடவில்லை. தங்களுடைய நியாயமான கோரிக்கை இந்த மண்ணிலே நிகழ்ந்து வரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நீண்டகால போராட்டங்களை செய்து வருகின்றார்கள். உண்மையிலேயே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த புகையிரத திணைக்களம் இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இந்த பாதையை நாங்கள் புனரமைத்து தருகின்றோம் என்ற நம்பிக்கையை கொடுத்து அதை முற்றுமுழுதாக ஏமாற்றி இருக்கின்றது என்பதுதான் இங்கு மிக முக்கியமான கருத்தாகும். உண்மையில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற புகையிரத பாதை செல்லுகின்ற பக்கத்து வீதிகளை கூட புனரமைப்பதற்கு ரயில்வே திணைக்களம் அனுமதி அளிப்பதில்லை. ஒரு மண் வீதியாக மாற்றுவதற்கு கூட ரயில்வே திணைக்களம் அனுமதிகளை வழங்கவில்லை. அவ்வாறு மீறி அந்த வீதிகள் புனரமைக்க போகின்ற பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளும் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கின்றது. உண்மையிலே மக்களுடைய மனமறிந்து மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்குத்தான் ஒரு அபிவிருத்தி திட்டமானது. ஆனால் அந்த அபிவிருத்தி திட்டம் புகையிரத திணைக்களத்தினால் இங்கு தடை செய்யப்படுகின்றது என்பது மிக முக்கியமான கருத்து. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்லுகின்றேன். இதே புகையிரத திணைக்களம் தான் நாவக்குழியிலே தன்னுடைய காணியிலே ஒரு பௌத்த விகாரையை கட்டுவதற்கும் அனுமதி அளித்து அங்கு கட்டப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிட்டது. ஆகவே மக்களுடைய அத்தியாவசிய தேவையான வீதிகளை புனரமைப்பதற்கு தடுத்து கொண்டு இவ்வாறு ஒரு விடயங்களை செய்வது என்பது புகையிரத திணைக்களத்துக்கு ஒரு ஒவ்வாத காரியமாகும். ஆகவே இந்த மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையான இந்த வீதியானது புனரமைத்து தர வேண்டும். அது புனரமைத்து தரும் வரை இந்த மக்கள் தங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வகையிலே முன்னெடுப்பார்கள் என்பது உறுதி. மக்களுக்கு இந்த புகையிரத பாதையை நாங்கள் பாதுகாப்பான கடவையாக மாற்றி தருகின்றோம் என்று கூறிக்கொண்டு வந்த நிலையிலே கடந்த திங்கட்கிழமை இந்த பாதையை முற்றுமுழுதாக இலங்கை புகையிரத திணைக்களம் தடை செய்திருக்கின்றது. மக்களுடைய எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்காமல், மக்களுக்கு எந்த விதத்திலும் அறிவிக்காமல் திடீரென்று ஒரு வாகனத்திலே போலீஸ் பாதுகாப்புடன் வந்திறங்கி இந்த பாதையை தடை செய்திருக்கின்றார்கள். யூரோப்பியன் காலத்தில் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட காலத்திலிருந்து இந்த ரோட் நாங்கள் பாவிக்கிறோம். மகாநகர சபை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்தோம். போய்கொண்டிருக்கு. டபுள் தண்டவாளம் போட்டு அதுக்குள்ள ரோட்டு போட்டு அப்புறம் அப்படி ரோட்டு வருது. எல்லாம் ஏறி வரணும். லோரி எல்லாமே நிலமட்டம் முந்தி வந்து தண்டவாளத்தோட நின்று நடுவில் தார் போட்டு அங்காலும் தார் போட்டு 2 தண்டவாளம் சேஃபா இருந்தது. இப்ப அந்த தியேட்டர் போட்டுக்காரம் அடிப்படையில டெம்பரரியா போட்டும் விட்டது. காசும் கூட 25 லட்ச ரூபா நான் போட்டு குடும்பம் வாங்கிக்கேன். Yal Hospital, National, Northern East National, Yal Hospital, Nellur கோவில் எல்லாம் சுத்தி அடிச்சு போக மணிக்கூட்டு வீதியில் இறங்கினா நாங்கள் 10 நிமிஷத்துக்கு ஜெப்னா ஹாஸ்பிட்டல் பேக் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். இப்போ நாங்கள் எப்படி போகணும்? சுற்றி தான் வணக்கம், இது தமிழ் லங்கா செய்திகள்.